எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது, குறிப்பாக அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இந்த டைமில் அவங்க என்ன தொழில் செஞ்சால் அவங்களுக்கு சிறப்பாக மாறும், வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வாங்கினா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அதற்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு, சந்திரன், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் இனம் வலம் வருகிறாருன்னு சொல்லலாங்க. கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு பலனை தரப்போகுதுங்க. என்ன பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகுது, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் தன்மை கொண்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது கொஞ்சம் டென்ஷனை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாட்களாகவே வாங்க வேணும் அப்படிங்கிற எண்ணிய பொருட்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. எதுலேயுமே அவசரப்படாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த பல குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரப்போகுது. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றப்போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு நீங்கள் காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குங்க. எதையுமே பிளான் பண்ணி செய்யுங்க, அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகுன்னே சொல்லலாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்புன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் ஆயிலை கம்மி பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுடைய ஆயில் கூடுன்னே சொல்லுவாங்க. வாகனங்களை இயங்கும் போது நிதானமாக நீங்கள் வண்டியில் செல்வது சிறப்பான ஒரு பலன் கொடுக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்குமே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறந்ததுங்க. எதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்குங்க. அதே மாதிரி பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். கிடைக்கும் வாய்ப்புனை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனனே சொல்லலாங்க. அதே மாதிரி உடன் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்களுக்கு வெற்றி தடைபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பலன் கொடுக்குன்னே சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு பொறுத்தவரையிலுமே இந்த காலகட்டத்தில் சாதகமான ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட புத்தி கூர்மையுடன் நீங்கள் செயல்களை ஆராய்ந்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் வர்றது கூட சான்ஸ் இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது. மாணவர்களை பொறுத்தவரையிலுமே நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் பாடங்களை படிப்பது உங்களுக்கு கல்வியில் வெற்றிக்கு உதவுன்னே சொல்லலாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களிடம் சகசமாக பேசி பழகக்கூடியது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாகவே இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி எதுலேயுமே உற்சாகம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அதே மாதிரி மன மகிழ்ச்சிக்காக பணம் செய்யக்கூட நீங்கள் தயங்கக்கூடாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாங்க. நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் பல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சில பேர்த்துக்கு எதிர்பார்த்த பதவிகளும் உயர்வுகளும் கிடைக்க போகுதுங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலம்னே சொல்லலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாக போகுது. உஷ்ண சம்மந்தமான நோய்கள் வரக்கூடுன்னு சொல்லலாங்க. எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் இதை நீங்கள் தடுக்கலாம். பிள்ளைகளோட மனம் மகிழும்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னே சொல்லலாங்க. பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபட பொருளாதார நிலை அனைத்துமே உயர்ந்து மகிழ்ச்சியான ஒரு நிலை இருக்குன்னே சொல்லலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குதுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பார்த்தபடி பணி மாற்றங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கைகூட போகுதுன்னே சொல்லலாங்க. மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. உங்களோட திட்டங்கள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு காலம். குலதெய்வத்தோட அருளால் நன்மை உங்களுக்கு நடக்க போகுதுங்க. கேது பகவானால் உங்களோட மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் கூடுன்னே சொல்லலாம். மனதில் பதற்றம் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு அமைதி பிறக்க போகுதுங்க. தெளிவான திட்டமிடல்களால் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிகள் குவிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ராகு 7ஆம் இடத்துல வர்றதுனால சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது. எல்லாத்துலேயுமே பிரம்மாண்ட வெற்றியை கிடைக்குன்னு சொல்லலாங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகிறதுங்க. புகழும் அதிகரிக்க, உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். அதே மாதிரி பல நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பயணங்களால் ஆதாயமும் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமைய போகுது. அரசியல், கட்டுமானம், விவசாயி, பொருளாதார வல்லுநர்கள் ஆகியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சில பரிகாரங்களை செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கலாங்க. ஜோதிடத்தில் பல வகைகள் இருந்தால் கூட ஜாதகத்தை கொண்டு சொல்லப்படும் ஜோதிட முறையில் தான் பெருமளவுக்கு துல்லியமான பலன்களை பெற முடிகிறது. எனவே ஜாதகத்தை எழுதும் போது பிறந்த நபரோட ராசி முக்கியமாக தெரிந்து கொள்வது அவசியமாகவும் சொல்லப்படுதுங்க. மொத்தமுள்ள 12 ராசிகளில் 5வது ராசியை வருவது தான் சிம்மம் எனப்படும் சிம்ம ராசிங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மம் என்ற சொல் சிங்கத்தை குறிக்குதுங்க. இந்த ராசி சூரிய பகவானோட சொந்த ராசியாக இருக்குது. ராசியின் பெயருக்கு ஏற்றாற் போலவே எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் சிம்மம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. மற்ற எந்த ராசிக்காரர் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி சிம்ம ராசிகளுக்கு உரிய ஒரு வரமாகவே சொல்லப்படுதுங்க. சிம்ம ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பான பல நன்மைகள் தங்களோட வாழ்வில் பெற செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை ரொம்பவும் செய்கிறது சிறப்பான உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. சிம்மராசி அன்பர்கள் தங்களோட வாழ்வில் மிக சிறந்த நல்ல பலன்கள் பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படவும் வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கும் சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபட சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது உங்களுக்கு சூரிய பகவானோட பரிபூர்ண அருளையும் பெற்று தருவாருன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தரமான மாணிக்க கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்குன்னே சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையும் வெல்லம் கலந்து நீங்கள் உண்ண கொடுக்கறது சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருப்பவங்க 48 நாள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைக்கிறதுனால உங்களோட தோஷங்கள் அனைத்துமே கரைவதாக ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. தினந்தோறும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமாவது கோயிலில் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கும் அரச மரத்திற்கும் சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தோட வேருக்கு ஊற்றி வர்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டம் தான் இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சில பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனாலையும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீருன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் குலதெய்வத்திற்கு அடிக்கடிக்கு சென்று வாங்க. காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக மாறுன்னே சொல்லலாங்க. இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. சிம்மம் ராசி அன்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது மனதில் கவலை, குடும்பத்தில் பிரச்சனை,
பணம் எங்கேயாவது கொடுத்த இடத்துல வராமல் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஜோதிட ரீதியான ஆலோசனைகளுக்கு ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.